Hi friends, welcome to Diya Samayal. Hi friends, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா ரொம்ப காரசாரமான மொச்சை கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாப்ஸ். இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், அதே சமயத்துல ரொம்ப ஸ்பைசியாவும் இருக்கும். இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கு ஒரு நல்ல சைட் டிஷ். அது மட்டும் இல்லாம இது சாம்பார், ரசம், தயிர் சாதத்துக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு பட்டை. சோம்பு சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த எண்ணெயில் வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. அதோடைய பச்சை வாசனை நல்லா போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் வெளியில் வருது. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடுவோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் சீரக பொடி, 1/4 ஸ்பூன் சோம்பு பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வெறும் மிளகா பொடி, 1 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு. இதை நல்லா கிளறி விடுங்க. அந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் அதோடைய பச்சை வாசனை நல்லா போகும். அந்த எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம காயை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8 கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா நம்மளுக்கு கருப்பாக ஆகிடும். ஒரு பெரிய முருங்கைக்காவை இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விடுங்க. இந்த எண்ணெயிலே 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 100 கிராம் மொச்சையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், நசுக்குனா இந்த மாதிரி நசுங்கணும், அந்த அளவுக்கு வேக வைக்கணும். இப்போ இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மொச்சையை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இதில் நான் மொச்சையை வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேறு தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், இந்த தண்ணியே நம்மளுக்கு போதுமானது. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைக்கலாம். இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. கிளறி விடுவோம். காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 1.5 ஸ்பூன் மிளகுத்தூளை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கலரி விட்டுடுங்க. கடைசியாக நல்லெண்ணெய் ஊற்றினா அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ரொம்ப காரசாரமான மொச்சை கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.